சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து கண்டிப்பாக ஒரு நடிகரை வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ட் த்ரிஷா தான். ஏன்னா இவங்கள வந்து கில்லி படத்துலேருந்தே சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் விஜய்க்கு த்ரிஷா தான் லக்கி சாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தொடர்பில் இருக்காங்க. அதனால விஜய் வந்து சங்கீதா கூட பேசுறது இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. இந்த நிலையில் கில்லி படத்துக்கு அப்புறமா த்ரிஷாவும் விஜய் வந்து சேர்ந்து நடிக்கவே இல்லை. 21 வருஷம் கழிச்சு இப்போ லியோ படத்தில் தான் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோட் படத்துலேயும் வந்து ஒரு சாங்க்கு த்ரிஷா வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. இதை தொடர்ந்து எப்பயுமே விஜயோட பர்த்டேக்கு த்ரிஷா வந்து கரெக்டாக விஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அதில் என்ன ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் வந்து த்ரிஷாவோட புது நாய்க்குட்டியை வந்து கொஞ்சிற மாதிரியும் அதை த்ரிஷா வந்து ரசிக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ரூமரை கிளப்பிடுவாங்கப்பா அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா போன வருஷம் வந்து த்ரிஷாவும் விஜயும் வந்து ஒரே லிஃப்டில் இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ த்ரிஷா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுவே செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு பிரைவேட் ஜெட்டில் விஜயும் த்ரிஷாவும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்மே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி த்ரிஷா வந்து விஜய் கூட என்ன ஃபோட்டோ போட்டாலுமே வந்து இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போது இந்த வருஷம் வந்து த்ரிஷா ஃபோட்டோக்கும் வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக வந்து மாறி எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி திரும்பியுமே சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் இது எல்லாத்துக்குமே வந்து விளக்கம் கொடுக்குற மாதிரி, சொல்லப்போனால் பதிலடி கொடுக்குற மாதிரி த்ரிஷா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்ட ஸ்டோரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசு ஃபுல்லாக நீங்கள் வந்து அன்பால் நிறைஞ்சிருக்கப்போ அது அசிங்கமான எண்ணம் கொண்ட மக்களை குழப்ப தான் செய்யும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த த்ரிஷா ரசிகர்கள் எல்லாருமே வந்து விஜயும் த்ரிஷாவும் சேர்த்து வச்சு பேசினதுக்காக த்ரிஷா வந்து செம்ம பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரியை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி எப்பயுமே எல்லாருமே பேசிகிட்டு இருக்க விஷயம் தான். இருந்தாலுமே வந்து ஒரு ஃபோட்டோ கூட ஷேர் பண்ண முடியல, ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணது கூட இப்பெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி த்ரிஷாவே கொஞ்சம் காண்டாய் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா நிறைய இடங்களில் வந்து விஜய் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர், நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பல வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே எல்லாருமே வந்து எப்பவும் போல இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி சேர்த்து வச்சு பேசிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் த்ரிஷா ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய கோபத்தையை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ த்ரிஷாவோட ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.